இந்த வீடியோ நல்லா பாருங்க. இந்த வீடியோல வில்லுப்பாட்டு படிக்கிறவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு சுடலை மாடன் வேஷம் போட்டு கையில தீப்பந்தத்தை வச்சுட்டு இவர் எவ்வளவு ஆக்ரோஷமா சாமியாடிட்டு இருக்காரு பாருங்க. இந்த சுடலை மாடன் வேஷம் போட்டிருக்கிறவருக்கு எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா வள்ளியூர்ல இருக்கிற திருமலாபுரம் தான் இவங்க ஊரு. இவர் வந்து தசராக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷமா மாலை போட்டுட்டு இருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா குறவன் வேஷம் போட்டிருக்காரு. கடைசி 4 வருஷமா தான் பார்த்தீங்கன்னா சுடலை மாடன் வேஷம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் தசராக்கு மாலை போட்ட 2வது வருஷமே இவர் உடம்புக்குள்ள வந்து சுடலை மாடன் இறங்கி சாமி ஆடி இருக்காரு. சுடலை மாடன் இறங்கி சாமி ஆடும் போது பார்த்தீங்கன்னா இவர் குறவன் வேஷம் தான் போட்டிருந்தாரு. இப்போ கடைசி 4 வருஷமா தான் நம்ம சுடலை மாட சாமி வேஷத்தை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இந்த வருஷம் தசராக்கும் சுடலை மாடன் வேஷம் போட்டார் அப்படின்னா இது இவருக்கு 5வது வருஷம் ஆயிரும். பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஒரு வேஷத்தை போட்டு அதுக்கு அடுத்த வருஷமா வேற வேஷம் போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் 3 வருஷம் சுடலைமாட சாமி வேஷம் போட்டு அடுத்த வருஷம் வேற வேஷம் போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. வேற ஏதாச்சும் வேஷம் போடலாம் அப்படின்னு சுடலைமாடன் வேஷத்துக்குள்ள பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவரை அறியாமலே அந்த சுடலைமாட சாமியோட காப்பு எடுத்து கையில போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா 4வது வருஷமும் பாத்தீங்கன்னா இவர் சுடலைமாட சாமி வேஷம் தான் போட்டிருக்காரு. நம்ம சுடலை மாடனும் இவரோட வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்தியிருக்காரு. இவருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா அப்படி இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறமா நடக்க போற விஷயம் வந்து இவருக்கு முன்னாடியே ஏதோ ஒரு அறிகுறி மூலமா இவருக்கு தெரிஞ்சிரும் போல. சுடலைமாட சாமி வந்து கனவுல அப்படி இது நடக்க போகுது அப்படின்னு சொல்றதா சொன்னாரு. இவர் கனவுல வந்த மாதிரியே அந்த விஷயமும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்குமா. இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கான். அதே மாதிரி இவர் வந்து சுடலைமாட சாமிக்கு சாமி ஆடி நிறைய பேருக்கு அருள் வாக்கும் சொல்லியிருக்காரு. இவர் கொடுத்த வாக்கு வந்து எதுவுமே தவறுனது கிடையாதான். இவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்திருக்கான். இவருக்கு குலதெய்வமும் பாத்தீங்கன்னா சுடலைமாட சாமி தான் குலதெய்வம்.